அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 24 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா இது நேற்று நியூஸ் தான். நேற்று நைட் வந்த நியூஸ் தான் இன்றைக்கி காலையில் அப்டேட் பண்ணுறேன். நேற்று நிறைய நியூஸ் இருந்துச்சு, அதனால் அப்டேட் பண்ண முடியல. இன்றைக்கி மீடியா அப்டேட் பண்ணுறேன். ஸோ 2-3 நாளைக்கு கொஞ்சம் நியூஸ் அதிகமாக இருந்தால் இதே மாதிரி நைட் ஒன்று காலையில் ஒன்று வீடியோ வரும். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுமாதிரி நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஸ்டாக்கை பற்றியும் செய்திகள் வந்து அதை பற்றி தெரியப்படுத்துகிறோம். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நோ எனி ரெக்கமெண்டேஷன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். செபி ஸ்டாட்டிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு டிவிடெண்ட் அப்கமிங் போர்டு மீட்டிங். ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கம்பெனி டால்மியா பாரத் லிமிடெட் 1893 ரூபா கரண்ட் பேஸு, 439 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காண்டில் இயர்ல சேல்ஸ் 5% டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 37% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டு சேல்ஸ் டவுன் தான், பட் நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டால்மியா பாரத் 5 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4%. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய வெளில அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி செப்பரேட்டாக செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஃபினாடாக்ஸ் இந்தியா லிமிடெட் 46 ரூபா கரண்ட் பேஸ், 41 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 19% வந்திருக்கு. இது முக்கிய காரணம் அதர் இன்கம் ஒரு காரணம். அதர் இன்கமில் பெரிய அமௌண்ட் வந்திருக்கு, அதனால தான் நல்ல ஒரு ரிசல்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான். ஃபினாடாக்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 25 பைசா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.5%. செக்டர் அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ரேலிஸ் இந்தியா லிமிடெட் 32 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் கம்பெனி லாஸ் பண்ணியிருக்காங்கன்னா போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 16 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 21 கோடி லாஸ் பண்ணாங்க. ஸோ அதை விட லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். இருந்தாலும் கம்பெனி வழக்கம் போல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1% வருது. செக்டர் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. ரேலிஸ் இந்தியா லிமிடெட். ப்ரெசிஷன் சிஸ்டம் லிமிடெட் 5162 ரூபா கரண்ட் பேஸ், 396 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட் 26% வந்திருக்கு. ஸோ இயர்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை ப்ரெசிஷன் சிஸ்டம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 15 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 4%. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங். கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் 744 ரூபா கரண்ட் பேஸ், 234 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 12% வந்திருக்கு. குவார்ட்டர் ரெட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஒன்லி இயரை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான். 6 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் வந்து 3/4%. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. கேன்ஃபின் ஹோம்ஸ். இன்டர்நேஷனல் ட்ராவல் ஹவுஸ் லிமிடெட் 542 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 7.5 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல 3% வந்திருக்கு சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இன்டர்நேஷனல் ட்ராவல் ஹவுஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 5 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1% வருது. செக்டர் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்காங்க. சிஞ்சின் இன்டர்நேஷனல் லிமிடெட் 750 ரூபா கரண்ட் பேஸ், 183 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுன் ஆயிருக்கு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 1 ரூபா 25 பைசா டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 27 ஜூன் 2025. செக்டர் வந்து ஹெல்த் கேர் ரிசர்ச்சில் இருக்காங்க. சுப்ரீம் பெட்ரோச்செம் லிமிடெட் 632 ரூபா கரண்ட் பேஸ், 107 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 19% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ரொம்ப டவுன் ஆயிருக்கு கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. டிவிடெண்டாக 7 ரூபா 50 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 4 ஜூலை 2025. செக்டர் வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. சுப்ரீம் பெட்ரோ. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் 68 ரூபா கரண்ட் பேஸு, 26 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்தது 2018 75 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிவிடெண்ட் தர போகிறாங்க. ஏன்னா ஐடிஎஃப்சி மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் டிவிடெண்ட் தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்டாக தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 38 ரூபா கரண்ட் பேஸ், 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பப்ளிக் செக்டர் பேங்க் 50 பைசா டிவிடெண்ட், அதுவும் 2015 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 10 வருஷத்துக்கு மேலே டிவிடெண்ட் ஆகிட்டு. ஸோ என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும், ஒரு வழி இல்லை. யூகோ பேங்க் லிமிடெட் 31 ரூபா கரண்ட் பேஸ், 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதே பப்ளிக் செக்டர் பேங்க் 28 பைசா டிவிடெண்ட், போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. க்ரீன் பிளே இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 298 ரூபா கரண்ட் பேஸ், 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பிளைவுட் அண்ட் போர்ட்ஸில் இருக்காங்க. 50 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட் 574 ரூபா கரண்ட் பேஸ், 29 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் 2 ரூபா டிவிடெண்ட் தந்திருக்காங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்ட் வரலாம், ஏன்னா அங்கே பக்கத்தில் ஒரு ஜேசிபியில் வேலை நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம சவுண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வீடியோ போடணுன்னு சொல்லி போட்டிருக்கேன்.
பயனுள்ளதாக தகவல் இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் நிறைய நியூஸ் இருக்குது. நைட்டில் ஒரே நேரத்தில் இவ்வளோ நியூஸ் போட்டது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, வேலைப்பள அதிகமாகவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பாலிங்கையும் நியூஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நியூஸை வந்து நீங்கள் கேட்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்லைடாக பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். ஸோ மியூட் பண்ணிவிட்டு ஸ்லைடாக பாருங்கள், அப்படியே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 9326 ரூபா கரண்ட் பேஸு. 29 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஆல்ரெடி டிவிடெண்ட் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிரிட்டு இந்த 3மே தர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ டிவிடெண்டு, ஸ்பெஷல் டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிரிட்டு 4 கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் பார்த்திங்கன்னா NBFC நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி போன வருஷம் 36 ரூபா டிவிடெண்டாக நார்மல் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சுந்தரம் ஃபாஸ்டர்ஸ் லிமிடெட் 937 ரூபா கரண்ட் பேஸு. 30 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ கம்பெனி எக்யூப்மெண்ட் இருக்காங்க. 3 ரூபா டிவிடெண்டு போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட் 176 ரூபா கரண்ட் பேஸு. 2 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ப்ரைவேட் செக்டர் பேங்க் 1 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சன்டெக் ரியாலிட்டி லிமிடெட் 411 ரூபா கரண்ட் பேஸு. 2 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 1 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தந்திருக்காங்க. ஏடிசி இந்தியா கம்யூனிகேஷன் லிமிடெட் 1282 ரூபா கரண்ட் பேஸு. 27 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்காங்க. செக்டர் வந்து டெலிகாம் எக்யூப்மெண்ட் அக்சசரிஸில் இருக்காங்க. ரீசெண்டாக தான் 25 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இது 2 டிவிடெண்டாக இருக்கும். ஸோ பொறுத்து பார்க்கலாம் இது என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு எனக்கு கணிக்க முடியாது. இந்த காண்டி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காண்டி உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களுக்கு ஒருவன். நன்றி, வணக்கம்.